வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்து அதன் தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்று முழுதாக 48 மணி நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் தமிழகத்தில் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து விட்டனர். கோவை மாநகர மாவட்ட இந்து முன்னணி அமைப்பினர் மாவட்ட செயலாளர் ஜீவானந்தம் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தனர். அப்போது அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறும்போது, பாபா கிருஷ்ணன் இந்து முன்னணியினுடைய கோவை கோட்ட பொதுச் செயலாளர். காலப்பட்டியில அரசாங்கத்தினுடைய நிலம், அது இந்துக்களுடைய கோவில் பக்தர்கள் தங்கறதுக்காக ஓய்வெடுக்கிற இடமா பயன்படுத்திட்டு இருந்த ஒரு இடத்த 2011ஆம் ஆண்டு கிறிஸ்துவர்கள் அந்த இடத்த ஆக்கிரமிச்சு சர்ச் கட்டுறாங்க, சிஎஸ்ஐ சர்ச் கட்டுறாங்க. அதற்காக அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் நீதிமன்றத்தை நாடி அந்த வழக்கு நிலுவையில் இருந்து அந்த சிஎஸ்ஐ சர்ச் கட்டடமானது நிறுத்த வைக்கப்பட்டிருக்கு. ஆனா நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, நேற்று 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு நீதிமன்ற உத்தரவை மீறி அந்த சர்ச் கட்டக்கூடிய பணிகள், கட்டுமான பணிகளை மின்விளக்குகள்லாம் அலங்காரம் பண்ணி அந்த கட்டுமான பணிகள் தொடங்கி இருக்கு. இது சட்டத்திற்கு புறம்பாக கிறிஸ்துவர்கள் கோயம்புத்தூர்ல பல பகுதியில் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதியே இந்த காலப்பட்டி சம்பவமே இருக்கு. குறிப்பா இந்த கோவை மாநகர்கள்ல இங்க இருக்கக்கூடிய கல்லுக்குழியா இருக்கலாம், குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய காமராஜர் நகர் அழைக்கக்கூடிய கார்மல் கார்டன், இந்த மாதிரி பல பகுதிகளில் சட்டவிரோதமாக சர்ச்சுகளும் ஜபக்கூடங்களும் கட்டப்பட்டு வருகிறது. இந்த காலப்பட்டி விஷயத்துல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வழக்கு நிலுவையில் இருக்கும் போது அந்த சர்ச்சினுடைய கட்டுமான பணிகளை தொடங்கி இருக்காங்க. அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இந்து முன்னணியின் சார்பா, கோவை மாநகர் மாவட்ட இந்து முன்னணி சார்பா மனு கொடுக்க வந்திருக்கும். நேற்றுதான் ஒரு புதிய அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் எல்லா மதத்திற்கும் ஆதரவான சரிசமமான நிலையை கடைபிடிப்போம்னு சொல்லி விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லா மதத்திற்கும் சரிசமமான நிலையை கடைபிடிக்கணும். இந்த மாதிரி சட்டவிரோதமான, எந்த விதமான சட்டவிரோதமான சர்ச்சு ஜபக்கூடங்களை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி சார்பா கேட்டுக்கிறோம்.